இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம் தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். மீன ராசி. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஒரு வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கணவனும் மனைவியும் அவ்வளோ ஒரு அன்னோன்யமாக இருப்பாங்களா, இல்லை ஒரு அப்பாவும் பிள்ளையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் மீன ராசின்னு வந்ததுக்கு பிறகு, குறிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த குடும்பம், அந்த ரெண்டு உறவுகளும் அடித்து சண்டை மாட்டிக்கிறாங்க, பேசிக்க மாட்டேங்கிறாங்க, பேசினாலே சண்டை வருது. குறிப்பாக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இருந்து பலவிதமான பிரச்சனைகள். கண்ணீர் விட்டு அழாதது தான் குறை. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, என்னால் முடியல சாமி. ஏற்கனவே ஆரம்ப காலத்திலேயே இந்த சனி பகவான் 2 வருஷத்துக்கு முன்னதாகவே எங்களை செஞ்சு முடிச்சுட்டாரு. வேலையில், தொழிலில், குடும்பத்தில், காதலில் எங்களால் என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோவும் இந்த சனி பகவான் 2023, 24, 25 இந்த 3 வருஷமே அவர் டேமேஜெலாம் செஞ்சு முடிச்சுட்டார். ஹெல்த்து போச்சு, தொடர்ந்து மாத்திரை சாப்பிடும்படியாக ஆயிடுச்சு, அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட்டு. உடல்நிலைனா உடல்நிலை 2023 அவர் டேமேஜ் பண்ணிட்டார். பர்மனெண்ட்டாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டார். சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா அவங்க கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாமி எடுத்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி எனக்கு இந்த மாதிரி மிடில் ஏஜ் தான், ஒரு 40+ தான், அது 40 தான் வச்சுக்கோங்களேன், 39, 40 தான் அது. பசங்க இப்போ தான் 8th, 10th அந்த மாதிரி படிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்துடுது. டாக்டர்லாம் போட்டு அப்படியே பயமுறுத்தி விட்டுட்டுருக்காங்க. இப்படி ஆகிட்டோம், இப்படி ஆகிடும், ஊன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே இந்த அம்மா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஜாதகத்தை பார்த்தேன்.
தேதி வாரியாக 2026 எப்படி இருக்கும், 2027 எப்படி இருக்கும், இது நீங்கள் எண்டு வரையிலும் போவீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையாக சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு நம்பவே இல்லை. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொன்னது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டாக்டர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள விட 2 மடங்கு ஸ்ட்ராங்காக சொன்னேன். எண்டு வரையில் யமலோகம் வாசல் வரலும் போவீங்க, உள்ளே போக மாட்டீங்க, திரும்பி கீழே வந்துடுவீங்கம்மா அப்படின்னு. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதுக்கான வழிபாடுகளையும் சொன்னேன். 1,00,000 முறை வாராகி மூல மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணணுமா. அதே போல் அந்த அம்மா இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்குங்க. எந்த ஆப்ரேஷனும் கிடையாது, வெறும் மாத்திரை மருந்தே போகும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. என்னென்னா அவங்க அங்கேருந்து இங்கே இந்தியா வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க. இதை போல் மீனராசி என்பர்களே, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2023, 24, 25 அது உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வெவ்வேறு விதமான வகையில் இந்த சனி பகவான் டேமேஜ் பண்ணியிருப்பார், தகர்த்தெறிந்திருப்பார், உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி இருப்பார். ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கைனா என்னன்னு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் மீனராசி அன்பர்களே. இப்போ மீனராசிக்கு என்ன இருந்து வருது? மனசில் பயந்தான் இருந்து வருது. எதை பார்த்தாலும் பயம். இன்றைக்கி என்ன பேச்சு வருமோ, இன்றைக்கி என்ன ஃபோன் வருமோ, இன்றைக்கி போனால் என்ன சொல்லுவாங்களோ. அப்போ மீனராசிக்கு என்ன இருந்து வருதுங்க? பயம் இருந்து வருகிறது. மனசில் எதை பார்த்தாலும் பயம். அப்படி இல்லைன்னா மீனராசிக்கு எதை எடுத்தாலும் குழப்பம், மிகப்பெரிய டிப்ரெஷன். சொன்னதையே சொல்லி நினச்சதையே நினச்சி அடுத்து இந்த ஜென்ம சனி மீனராசி அன்பர்களை நிம்மதி இல்லாமல் செய்துவிட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை. அப்போ யாரும் இந்த மாதிரி உண்மையை பேசுவதற்கு முன் வருவது இல்லை. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எந்த சாமியை கும்பிடணும், இது எந்த செஞ்சால் இந்த இருள் விலகும், இந்த சனி பகவான்கிட்டருந்து நாம் எப்படி தப்பிக்கலான்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. பொய் தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. சூப்பராக இருப்பாங்க, பணமழை கொட்டும், லக்ஷ்மி யோகம் வந்துடும்னா உடனே ஓடி வந்துடுறாங்க. அப்போது மீனராசி என்பவர்களே, ஜன்ம சனியில் இருந்து ஜன்ம சனியால் வெளியில் சொல்ல முடியாத சில கஷ்டங்கள், இல்லை வெளியில் புலம்பக்கூடிய பல கஷ்டங்கள், மெயினாக வருமானம், தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ்ஸு, பதவிகள், போட்டி பொறாமைகள், எல்லாத்துக்கும் மேலே எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அக்கம்பர்களால் வரக்கூடியது, போட்டி பொறாமைகள், செய்வினை கோளாறு, இதில் கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ரம் ஒரு நிம்மதியை கொடுக்க போகுது. எப்போ நீங்கள் நம்மளுடைய பதிவை கேட்கிறீர்களோ, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், குடும்பம் வளர்ச்சியே அடையல சாமி, குடும்பம் அப்படியே கிடக்குதுங்க சாமி, குடும்பமே முடக்கமாயிடுச்சு, வம்சமே வளரலை. அப்போது ஒரு முடக்கம் இருக்குமே. ஆனால் மீன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனே சரி செஞ்சுக்கோங்க. கால தாமதம் வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க.
எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு. அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் அந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்சா மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.